சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. பிரார்த்தனையில் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் சேகரித்து நாம் அனைவரும் சாயப்பாவிடம் கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் நம்முடைய ஒரு உன்னதமான வழி. இந்த வழியை நாம் அனைவரும் பின்பற்றி இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் எல்லாவற்றிற்கும் செய்து கொடுக்கக்கூடிய மிக பெரிய விஷயங்களை செய்து கொடுக்க நம்முடைய சாயப்பா காற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த காத்திருப்பிற்கு மிக பெரிய ஒரு பலனாக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் சாயப்பா நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் கேட்டு மிக விரைவில் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வழியில் இந்த பிரார்த்தனை இப்போது இல்லை என்றாலும் எப்போதாவது ஒரு நாள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற கட்டாயத்தில் நாம் மனதை வைத்துக்கொண்டு இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய தொடங்குவோம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்த்துடலாம். சாய் சக்தின்னு ஒருத்தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் அவங்க கேட்டாலுமே அதற்கு மிகவும் சாமர்த்தியமாக பதிலளித்து நிச்சயமாக அந்த ஒரு வேலையை இவங்களுக்கு சாயப்பா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட நிச்சயமாக வேண்டிக்கலாம். இவங்க ஏற்கனவே வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுனால அங்கேருந்து ரிலீவ் ஆகி இப்போ இன்னொரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. நிச்சயமாக இவங்களுக்கு தேவையான எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாழ்க்கையின் நிம்மதியையும் இவங்களுக்கு சாயப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேலையையும் சாயப்பா இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சூரிய பிரகாஷ். இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு. கூடிய விரைவிலேயே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மணப்பெண் சீக்கிரமாக கிடைச்சிருக்கணும். கிடைச்சி இந்த ஒரு கல்யாணம் ஊர் போற்றும்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் சாயப்பா கிட்ட. அடுத்ததாக சரோஜா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு என்னென்னா வீட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த வரதட்சணை கொடுமை ரொம்ப ஜாஸ்தியாக நடந்திருக்கு. அதாவது இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த சீராது இதெல்லாம் எதுவுமே இவங்க வீட்டில் கம்மியாக பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம அந்த வரதட்சணை அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு குடும்பம், அதாவது நம்ம அன்பே சாய் குடும்பம். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. இவங்க செஞ்சது பத்தலைன்னு சொல்லி இந்த சரோஜான்ற இந்த ஒரு சாய்ராம டெய்லியும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்கள கஷ்டப்படுத்தி அடித்து துன்புறுத்திட்டுருக்குறாங்க. நிச்சயமாக மீதி இருக்கக்கூடிய வரதட்சணை உங்கள் குடும்பத்தில் சீக்கிரமாக கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு சித்திரவதையில் தான் அவங்க விடுதலை பெறணும்னு சொல்லி அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. நிச்சயமாக இது சாயப்பாவுடைய வாக்கு, சாயப்பாவோட சித்தம் என்னவா இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரியான விஷயம் இதற்காக நடக்கணும். ஏன்னா இந்த வரதட்சணை கொடுமைன்றத அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க எத்தனை வழிகளை தாண்டி எத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருந்தாங்கன்னா இந்த டிவோர்ஸ் வாங்கணுன்ற அந்த மனநிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பிடிச்ச கல்யாணம், வீட்டில் 2 குடும்பமும் சேர்ந்து நடத்தி வச்ச ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு இப்படி ஒரு விஷயம், இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது நிச்சயமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நியாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா யாராக இருந்தாலுமே யாருக்கிட்டையும் அடி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டவுரி ப்ராப்ளம்னால இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது ஏற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதற்கு எந்த மாதிரியான வழியை சாயப்பா வகுத்து கொடுக்கணுமோ அந்த வழியை கூடிய விரைவில் உங்களுக்கு வகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு எந்த விதமான ஒரு சேலஞ்சான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்தாலும் அது எல்லாமே சாயப்பா அவங்க கூட இருந்து கைடாக இருந்து எல்லா விஷயங்கள்லேருந்து உங்கள் வெளியில் வர்றதுக்கு சாயப்பா உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிச்சயமாக இவங்களை துன்புறுத்தின அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் சாயப்பா எந்த விதத்தில் பதில் கூறணுமோ அந்த விதத்தில் பதில் கூறுவாங்க. நம்ம யாருக்கும் சாபம் கொடுக்கவோ இல்லை அவங்கள நினச்சி திட்டவோ எதுவுமே தேவையில்லை. சாயப்பா நிச்சயமாக
எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, அவங்கவங்களோட மனசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் உண்மையா இருக்கிறாங்களா? உண்மையா தான் பண்றாங்களான்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மனசு அறிஞ்சு, கடவுள அறிஞ்சு நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்றோம். அவங்களும் அப்படிதான் பண்றாங்கன்னு நம்ம நம்புறோம். அப்படி இருக்கும்போது அதற்கான பதில் என்னவோ அது சாயப்பா நிச்சயமா குடுப்பார். என்னவா இருந்தாலும் இவங்களுக்கான வாழ்க்கை கூடிய விரைவில ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பூர்ணிமா. இவங்க வந்து ஒரு எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இவங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காகவே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல அவங்க பாஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காங்க. நிச்சயமா இவங்களுக்கு வந்து எந்த விதமான என்ட்ரன்ஸ்ல வந்து எவ்வளோ கஷ்டமான கேள்விகள் இருந்தாலும், அந்த கஷ்டமான கேள்விகளை எல்லாத்தையும் தாண்டி இவங்க வந்து சீக்கிரமாவே அந்த எக்ஸாம் எழுதி, அதற்கான வேலையையும் இவங்க பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்திருக்கவே கூடாது. அப்படி வந்தாலுமே அதை எப்படி கையாளணும்ன்ற ஒரு யுக்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாயப்பா அவங்களோட மனசுல அந்த விஷயத்திற்கான விதைகள விதைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நிர்மலா குமாரி. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆகுது. பட் இப்போ வரைக்கும் குழந்தை இல்ல. நிச்சயமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில சாயப்பா இவங்க குடும்பம் போற்றி சீரும் சிறப்புமாக வழங்குவதற்கு, வாழ்வதற்கு ஒரு குழந்தை செல்வத்தை இவங்களுக்கு சாயப்பா அருள் புரியணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா எப்படிப்பட்ட கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலா சாயப்பா நிச்சயமா அத நடத்தி குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அருணா. இவங்களுடைய மகன் சுரேஷ் ராகவேந்திரன். இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு. இவங்களுக்கு வந்து 33 வயசு ஆகுச்சு. இவர் வந்து ஒரு டாக்டரா இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இன்னும் கல்யாணம் ஆகல. நிச்சயமா இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணப்பெண் கூடிய விரைவில கிடைச்சு, அந்த கல்யாணம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்யாணமாகவும், சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு கல்யாணமாகவும் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தில் நடந்தே தீரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நம்ம நேரா பொது பிரார்த்தனைக்கு போய்க்கலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். நிச்சயமா எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சாயப்பா இந்த நாளில உங்களுக்கு குடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் அனுதினமும் இந்த நாள் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைய வந்து ஒரு சந்தோஷமாக கொண்டாட முடியாத நெறைய குடும்பங்கள் இருக்கு. நெறைய குழந்தைகள் நெறைய கையில வந்து ஒரு ரூ. 50 மட்டும் தான் காசு இருக்குது. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நெறைய குடும்பங்கள் இருக்கு. அந்த எல்லா குடும்பத்துக்காகவும் நம்ம ஒரு வேண்டுதல வச்சுக்கலாம். நிச்சயமா அந்த நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு அச்சாணியாக சாயப்பா இருந்து, அந்த நம்பிக்கைய மறுபடியும் வர வைப்பதற்கான அற்புதத்த சாயப்பா நடத்தி குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இது ஒரு கிறிஸ்மஸ் டைம், ஒரு நியூ இயர் டைம், அந்த ஒரு பொங்கல் வரைக்குமே தொழில் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கும். வேலை செய்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. பட் இருந்தாலும் தொழில் செய்பவர்களுக்கு சுத்தமா நஷ்டத்துல போகுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி வருவதற்கு சாயப்பா ஒரு வலிமைய நம்ம எல்லாருக்குமே குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாள்ல யார் யாரெல்லாம் உடல் ரீதியாக நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்காகவும் ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நிச்சயமா அந்த உடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆப்ரேஷன் நடக்கணும்னு சொன்னாலும், நிச்சயமா அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கணும். சிலதெல்லாம் ஆப்ரேஷன் நடக்காம, அதற்கு முன்னாடி மாத்திரையிலே குணப்படுத்திடலான்னு இருந்துச்சுனாலும், நிச்சயமா மாத்திரையிலே குணப்படுத்தி குடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாய்ராமோட மன பிரார்த்தனைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் சாயப்பா சரி செய்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.